عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: وفقني لما تحب وترضى من القول والعمل والنية والهدى، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய முதல் ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் என்பது அருள் இறங்கும் பருவ காலம். தன் அடியார்கள் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும், அவர்களை தன் பக்கம் நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அதன் விளைவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்களை நமக்கு வழங்கினான். ரமலானுடைய காலத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பன்மடங்கு கூலிகளை அல்லாஹ் தருகிறான். அடியார்கள் செய்யக்கூடிய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களது பாவ மன்னிப்பை ஏற்று அவர்களுக்கு மன்னிப்பை தருகிறான். நரகத்திலிருந்து சிலருக்கு விடுதலை அளிக்கிறான். அவன் நாடக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குகிறான். ஆக இந்த ரமலான் மாதம் அல்லாஹுவினுடைய ரஹ்மத் வெளிப்படும் மாதமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தின் விசாலம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவோ கருணையாளன், கிருபையாளன் என்பதை விளங்கினால்தான் அடியார்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று எத்தனிப்பார்கள். அல்லாஹுவினுடைய கருணையின் விசாலம் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அடியார்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். தாய் தன் மீது எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவள் என்று அந்த குழந்தைக்கு தெரிகிறது. தன் மீது உயிராக இருக்கிறாள், தனக்கு ஒன்றென்றால் தாயால் தாங்கிக் கொள்ள முடியாது, தன் மீது அளவு கடந்த அன்பிற்குரியவர்களாக தாய் இருக்கிறாள் என்று விளங்கியத காரணத்தினால்தான் ஒரு தாய் அவளுடைய அரவணைப்பை குழந்தை தேடுகிறது.
இறைவனுடைய அரவணைப்பை, இறைவனுடைய நெருக்கத்தை நாம் தேட வேண்டும் என்றால் அவனுடைய கருணை என்ன அப்படின்னு நம்ம விளங்கணும். அவனுடைய ரஹமத்தை புரிந்தால்தான் அவன் பக்கம் செல்ல வேண்டும் என்று நமக்கு ஆர்வம் ஏற்படும், ஒரு எண்ணம், சிந்தனை நமக்கு வரும். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணை எவ்வளவு விசாலமானது என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம் இது. ரமலானை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலானே அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன் என்பதற்கு அடையாளம்தான். ரமலான் நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டது, சமுதாயத்திற்கு எப்படி தரப்பட்டது, அதனுடைய வழிகள் என்ன, பாதைகள் என்ன என்பதை உற்று நோக்கினால், ஆராய்ந்தால் அல்லாஹ்வினுடைய கருணையின் வெளிப்பாடு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், தொழுகையில் 3 நிலைகள் இருந்தது, நோன்பிற்கும் 3 நிலைகள் இருந்தது என்று சொல்லி அந்த 3 நிலைகளையும் நமக்கு விவரிக்கிறார்கள். மதீனாவிலே தொழுகை கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்ட அந்த மதீனாவில் தொழுகையில் 3 நிலைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடிந்தது, சஹாபாக்கள் வாழ்க்கையில் அதை காண முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். முதலாவது நிலை, தொழுகை என்பது ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 17 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். கிபிலாவினுடைய திசையே மாறி போயிருந்தது. 17 மாதங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும், அதுதான் கிபிலாவாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள், ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் உத்தரவு வராதா என்று ஏங்கினார்கள். கத நரா தகல்லுபு வஜிஹுக ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முகங்கள் வானை நோக்கி உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்து விடாதா? பைத்துல் முகத்தஸிலிருந்து காபத்துல்லாவின் திசையை நோக்கி கிபிலாவை நான் மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹ்வின் உத்தரவு வராதா என்று நீங்கள் உங்கள் முகத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உங்கள் முகத்தை இப்பொழுது நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள், நான் கிபிலாவை காபத்துல்லாவாக மாற்றிவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமியர்களும் தொழுகையை காபத்துல்லாவை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். இது தொழுகையினுடைய முதல் நிலை. இரண்டாவது நிலை, ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகையினுடைய நேரம் வரும், நேரம் வந்து விட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவித்துக் கொள்வார்கள், தொழுகை நேரம் வந்துருச்சு, லுகர் நேரம் வந்துருச்சு, உச்சி சாஞ்சிருச்சு, லுகர் நேரம் வந்துருச்சு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவிப்பாங்க, சொல்லிக்குவாங்க, பேசிக்குவாங்க. அப்படியே தொழுகைக்கு மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். தொழுகைக்கென்று ஒரு அழைப்பு இல்லாமல் இருந்தது. இந்த சூழலில் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கனவை கண்டேன், அங்கே ஒரு மனிதரை பார்த்தேன், 2 பச்சை நிற ஆடைகளை அவர் உடுத்தியிருந்தார், கிபிலாவின் திசையை நோக்கி முன்னோக்கி நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த பாங்கினுடைய வாசகங்களை சொன்னார் என்று தான் கண்ட கனவை பெருமானாரிடத்தில் வந்து சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸைதே, இந்த வார்த்தைகளை நீ பிலாலிடத்தில் போய் சொல், பிலாலிடத்தில் போய் சொல், அவர் தொழுகைக்காக அழைப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் கண்ட கனவில் அவர்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்ல அவர்கள் அன்றிலிருந்து பாங்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். முதல்ல பாங்கு இல்லாமல் இருந்துச்சு, அதற்கு பிறகு தொழுகைக்கென்று அழைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பாங்கு கடமையாக்கப்பட்டது. இது தொழுகையினுடைய இரண்டாவது நிலை. தொழுகையினுடைய மூன்றாவது நிலை, இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டு இருக்கிற பொழுது ஒருவர் லேட்டாக வர்றார் அப்படின்னு சொன்னால்
முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் பார்ப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத் தொழுது இருக்கிறாங்க, எத்தனை ரக்காத்து முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்வாங்க. 1 முடிச்சிருக்காங்களா, 2 முடிச்சிருக்கிறாங்களா, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு எத்தனை ரக்காத்து அவங்களுக்கு போய் இருக்கிறதோ அதை தனியாக தொழுதுருவாங்க. லுகர் 2 ரக்காத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, வரக்கூடிய அந்த சஹாபாக்கள் தனியாக தக்பீர் கட்டி 2 ரக்காத்து தொழுதுட்டு 3வது ரக்காத்துக்கு பெருமானாரோடு வந்து ஜமாத்தில் சேர்ந்துக்குவாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்கும் பொழுது சஹாபாக்களும் சலாம் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நிலை இருந்தது ஆரம்பத்தில். இப்படியே போய்கொண்டு இருந்த பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பள்ளிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில ரக்காத்துகள் முடிந்து விட்டது. வந்து நேராக பெருமானாரோடு சேர்ந்து தக்பீர் கட்டி கொண்டார்கள். அதுவரை முன்னாடி பழக்கத்தில் இருந்த அந்த பழக்கத்திற்கு மாற்றமாக வந்த உடனே பெருமானாரோடு தக்பீர் கட்டி பெருமானாரோடு தொழுகையில் சேர்ந்து கொண்டார்கள். 2 ரக்காத் தொழுதாங்க, 3 ரக்காத் தொழுதாங்க. அவங்களுக்கு பேலன்ஸாக இருந்த அந்த ஒரு ரக்காத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று தொழுது அதை பூர்த்தி செய்தார்கள். இப்படி ஒரு நிலையை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாக அதை அவங்க தான் செஞ்சாங்க. இதை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், கது சன்ன முஆது சுன்னத்தன், முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான சுன்னத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஃபஸ்னஉ ஹாகதா, இனிமே நீங்கள் இப்படியே செய்யுங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த வளமைக்கு மாற்றமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையில் விட்டு போன அந்த ரக்காத்துக்களை எப்படி தொழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தந்தாரோ அதுதான் அழகான சுன்னத்தாக இருக்கிறது, வழிமுறையாக இருக்கிறது. நீங்கள் அதன்படியே நீங்கள் தொழுகையை பின்பற்றி கொள்ளுங்கள். இனிமேல் லேட்டாக வரக்கூடியவங்க நேராக ஜமாத்தில் வந்து சேர்ந்துடணும். இமாம் சலாம் கொடுத்த பிறகு அவருக்கு தப்பி போனதை மறுபடியும் எழுச்சி தொழுவணும் அப்படிங்கிற ஒரு நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். தொழுகையில் 3 நிலை, அதே போன்று நோன்பிலும் 3 நிலை இருந்தது. முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசில் ரமலான் கடமையாக்கப்படலை. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்பது கடமையாக இருந்தது. ஆஷுராவினுடைய நோன்பு கடமையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் மாதம் 3 நோன்பு வைப்பாங்க. ஆஷுராவுடைய தினம் வந்து விட்டால் அந்த நாளில் நோன்பு வைப்பாங்க. அதுதான் இஸ்லாமியர்களுக்கும் கடமையாக இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, ரமலானுடைய 30 நாளும் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்ற கடமை அப்பொழுது சமுதாயத்திற்கு தரப்பட்டது. இது நோன்பினுடைய முதல் நிலை. 2வது நிலை, 30 நாள் நோன்பு வைக்கிறது கடமையாக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு சலுகை வழங்கப்பட்டது. என்ன சலுகை அப்படின்னு சொன்னால், விரும்பினவங்க நோன்பு வச்சுக்கலாம், விரும்பாதவங்க முடியாதவங்க அவங்க ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு அவர்கள் நோன்பை விட்டு கொள்ளலாம் என்று ஒரு பொது சலுகை வழங்கப்பட்டு இருந்தது. ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த புதுசில் அல்லாஹ்வுத்தாலா அப்படி ஒரு சலுகையை வச்சுருந்தா, நோன்பு கடமை தான், நீங்கள் விரும்பினா பிடிச்சிக்கலாம், அப்படி விரும்பலை உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக யாராக இருந்தாலும் ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு அந்த நோன்பை விட்டுக்கொள்வதற்கு அனுமதி உண்டு என்ற ஒரு சலுகை வழங்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுத்தாலா அந்த சலுகையை நீக்கிவிட்டு யார் முடியாதவர்களோ, நோன்பு வைப்பதற்கே யார் சக்தி இல்லாதவர்களோ, யார் திருப்பி கலா செய்வதற்கே முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவங்க மட்டும் இந்த மாதிரி நோன்பை விட்டுக்கொண்டு ஏழைகளுக்கு உணவளித்து அவர்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற எல்லாரும் கட்டாயமாக நோன்பு வச்சே ஆகணும் அப்படிங்கிற சட்டம் கடமையாக்கப்பட்டது. இது நோன்பினுடைய 2வது நிலை. 3வது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பு அப்படிங்கிறது நோன்பு திறந்துட்டா தூங்குற வரைக்கும் தான் சாப்பிட முடியும். ஒருத்தரால் தூங்கிட்டா அதற்கு பிறகு சாப்பிட முடியாது. தூங்கிட்டா அவருக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆகிரும். நமக்கு இன்றைக்கி சஹரில் நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. சஹரில் தான் நோன்பு வச்சு சாப்பிட்டு நம்ம நியத்து வைக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி, மனைவியோடு சேர்ந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். தூங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நோன்பு ஸ்டார்ட் ஆகிரும். எத்தனை மணிக்கு தூங்கினாலும், 8 மணிக்கு தூங்கினாலும் சரி, 9 மணிக்கு தூங்கினாலும் சரி, அதுக்கு பிறகு அவங்களால சாப்பிட முடியாது, நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து அவங்க மகரிப் வரைக்கும் அவர்கள் நோன்பை தொடர வேண்டும். அப்படி ஒரு நிலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு நிலையை சஹாபாக்களுக்கு சொல்லியிருந்தார்கள். இஸ்லாம் அப்படி கடமையாக்கி இருந்தது. ஆனால் படிப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நிலையை மாற்றினான். ஒரு சஹாபி காலையில் பகல் முழுக்க வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து
சாப்பிடக்கூட இல்லை, அப்படி படுத்துட்டார் ரொம்ப டயர்டில். தூங்கிட்டா தான் அடுத்து சாப்பிட முடியாத, அடுத்த நாள் சாப்பிடாமே நோன்பு வைக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. பகல் காலங்களில் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் சாப்பிடாம நோன்பு வச்சதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்க்கிறார்கள், ரொம்ப சிரமப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வசனத்தை இறக்கி விட்டான், உங்களுக்கு சஹர் நேரம் வரை அனுமதி உண்டு, அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், சஹருக்கு பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்கள் நோன்பு அங்கிருந்து தொடங்குகிறது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்பாடு செய்தான். இப்படி நோன்பில் 3 நிலை, தொழுகையில் 3 நிலை. இந்த நிலைகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எடுத்த எடுப்புலையே 30 நாள் நீங்கள் நோன்பு வச்சு ஆகணும், உங்களுக்கு சலுகையே கிடையாது, நோன்பை விடவே கூடாது, எந்த நிலையிலும் நீங்கள் நோன்பை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கடமையாக்கல. முதல்ல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நோன்பை நமக்கு கடமையாக்குறான். எப்படி நம்ம குழந்தைகளுக்கு நோன்பை பயிற்றுவிப்போமோ, சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது 5-6 வயசு குழந்தைகளுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு நாம் பயிற்சி கொடுப்போம். எடுத்த எடுப்பில் நீங்கள் சஹர்ல இருந்து நீங்கள் இஃப்தார் வரைக்கும் நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் பிள்ளைகளுக்கு. நோன்பு வையுமா, சாப்பிடாம எரியுமா அப்படின்னு நாம் சஹரில் எழுப்பி விட்டு அவன் சாப்பிட வைப்போம். எவ்வளோ முடியுமோ எவ்வளோ தாக்கு பிடிக்குதோ அவ்வளோ நாம் விட்டுருவோம். ரொம்ப முடியல, தாகத்தில் புள்ள தவிக்குது, பசியில் புள்ள துடிக்குது அப்படின்னா நீ சாப்பிட்டுக்கமா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம், கட்டாயப்படுத்த மாட்டோம். படிப்படியாக குழந்தைகளுக்கு நாம் பயிற்சி அளிப்பதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது அவன் கொண்ட கருணையை வெளிப்படுத்தும் விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோன்பு கடமையாக்கலாம். ஒட்டுமொத்தமாக கடமையாக்கு நமக்கு சிரமத்தை தரவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்ட விதத்தை பார்த்தாலே அல்லாஹ்வினுடைய கருணையின் விசாலம் நமக்கு புரியும். நோன்பு கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும். எல்லா கடமைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நீங்கள் தொழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டான், நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான், நீங்கள் ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் நோன்பு வையுங்க அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி தெரியுமா? உங்களுக்கு முன்னால் இருந்த, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அப்படியே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை சொல்லாமல் உங்களுக்கு நோன்பு கடமைன்னு சொல்லியிருந்தா புதுசாக அந்த கடமையை எதிர்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சிரமமாக இருக்கும். 14 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, 14 மணி நேரம் குடிக்கக்கூடாது, 14 மணி நேரம் வேறு எந்த நோன்பிற்கு ஆகாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு புதுசாக ஒரு கடமையை நம்ம மீது திணிக்கிற பொழுது மனிதன் சிரமப்படுவான். அல்லாஹ் தஆலா அந்த சிரமம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு மட்டும் கடமை இல்லைப்பா, உங்களுக்கு முன்னாலே நோன்பு வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் இதே நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது, இதே 14 மணி நேரம் அவங்களும் சாப்பிடாம இருந்தாங்க, குடிக்காம இருந்தாங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் புதுசான கடமையாக்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது ஈஸி ஆயிரும். பரவாயில்ல, அவங்களும் வச்சு தானே இருக்கிறாங்க, நம்ம வச்சிருவோமே அப்படி நமக்கு அது ஈஸியாகுதா இல்லையா? அப்படி இலகுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்குகின்ற அந்த வசனத்தில் அந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். நோன்பை குறித்து சிந்திக்கும் பொழுதே அல்லாஹ்வினுடைய கருணை நமக்கு விளங்கும். அல்லாஹ்வினுடைய கருணை இல்லாமல் இந்த நோன்பு நமக்கு கிடைச்சிருக்காது. அல்லாஹ்வினுடைய கருணை இல்லாமல் நாம் தொழுகையாலே இருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய கருணை இல்லாமல் நாம் பள்ளிக்குள்ளே வந்திருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய கருணை இல்லாமல் நல்ல விஷயங்கள் நாம் கேட்க முடியாது. அல்லாஹ்வினுடைய கருணை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. என்னுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் ஷைத்தானை பின்பற்றி சென்று இருப்பீர்கள். சொற்பமானவர்களை தவிர அத்தனை பேரும் சைத்தானுக்கு பின்னால் போயிருப்பீங்க. என்னுடைய அருளால் தான் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய அருள் இல்லைன்னா இன்னைக்கு நாம பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியாது, நோன்பாளியா இருக்க முடியாது, தொழுகையாளியா இருக்க முடியாது. எல்லாமே அல்லாஹ்வினுடைய அருளுக்குள் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் இன்றைக்கு ஈடேற்றம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டான் என்றால் அவனை அல்லாஹு தஆலா வேலை வாங்க ஆரம்பிச்சிருவான், அல்லாஹ் அவனுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யஸ்தஅமிலுஹு, எப்படி அவனுக்கு அல்லாஹ் வேலை கொடுப்பான் அப்படின்ட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டான் என்றால் மௌத்துக்கு முன்னால் நல் அமல் செய்யக்கூடியவனாக அந்த அடியானை அல்லாஹ் மாற்றிடுவான்.
மௌத்துக்கு முன்னாலே அவன் தன்னை திருத்தி கொண்டு சீர்திருத்தம் செய்து கொண்டு தொழுகையாளியாக, நோன்பாளியாக, நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவனாக, பாவங்கள் இட்டு தன்னை தடுத்து கொள்ளக்கூடியவனாக ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்னா அல்லாஹ் அவன் மீது நலவை நாடி இருக்கிறான் என்று பொருள். அல்லாஹ் நலவை நாடியவனுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. எத்தனை பேர் பள்ளிக்கு வெளியே இருக்கிறாங்க, எத்தனை பேர் நோன்பினுடைய காலங்களிலும் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர்கள் இந்த அருள் இறக்கக்கூடிய இந்த மாதத்திலும் தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கிருபை செய்திருக்கிறான் என்றுதான் பொருள். அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தால், ரஹமத் இருந்தால், ஒரு மனிதன் எந்த முயற்சியும் செய்யாமையும் சொர்க்கவாதியாக ஆயிட முடியும். எந்த முயற்சியும் செய்யாமையும் சொர்க்கவாதியாக ஆக முடியும், அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும் இருந்தால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் இருந்தார், உசைரிம் என்று அவருடைய பெயர். உசைரிம் கடைசி நேரம் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை. அவனுடைய குடும்பத்தார்கள், அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவர் மட்டும் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தார். எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிறதா தெரியல. கடைசியாக உஹது போர்க்களம் வந்துச்சு. உஹது போர்க்களத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு போயிட்டாங்க. போன பிறகு இவருக்கு உள்ளத்தில் ஏதோ ஒரு எண்ணம் வருது, நம்ம குடும்பத்தார்கள்லாம் போருக்கு போயிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்களாம் எல்லாத்துக்கும் போருக்கு போயிட்டாங்க, நாமளும் போவோம் அப்படின்ட்டு போய் வாளை எடுத்து போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரியால் வெட்டப்பட்டு இவர் காயம் ஏற்பட்டு கீழே விழுந்து சரிந்து கிடக்கிறார். அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, களிமா சொல்லலை, எந்த அமலையும் செய்யலை. திடீர்னு ஒரு எண்ணம் வருது, போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாரு, எதிரியோடு களம் கண்டாரு, எதிரியால் வீழ்த்தப்பட்டாரு, வெட்டப்பட்டு கீழே காயத்தோடு படுத்து கிடக்கிறாரு. போர்க்களம் முடிஞ்ச பிறகு யார் யார் ஷஹீதாக இருக்கிறாங்க, யார் யார் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு சஹாபாக்கள்லாம் வந்து அப்படியே நோட்டமிடுற பொழுது உசைரிம் கீழே படுத்திருக்கிறாரு. காயம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்களுடைய தரப்பில் படுத்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் என்று போர் செய்யக்கூடிய அந்த இடத்துல அவர் கிடக்கிறார். பார்த்து ஆச்சரியம், இவர் ஏன் இங்கே இருக்கிறாரு, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்காதவராச்ச, களிமா சொல்லாதவராச்ச. அவர்கிட்ட கேட்டாங்க, கடைசி நிமிடத்தில் இருக்கிறார். அவரை கேட்டாங்க, நீ எதுக்குப்பா அங்கே வந்த, எப்படி வந்த, உன்னுடைய குடும்பத்தார்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க, நான் உங்களை தேடி வந்தியா, உங்கள் கூட சேர்ந்தவங்கலாம் போருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வந்து வாழேந்தியா, அல்லது உண்மையிலேயே இஹ்லாஸாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வாழை தூக்குனியா அப்படின்னு கேட்கும் பொழுது ரகுபத்தன் ஃபில் இஸ்லாம் அவர் சொன்னார், இஸ்லாத்தின் மீது பேராவல் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் நான் இந்த வாளை நான் கையில் ஏந்தினேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். வரலாற்று நூல்கள் பதிவு செய்திருக்கிறது, சஹாபாக்களில் ஒரு தொழுகை கூட தொழாத ஒரு நபர் சொர்க்கவாதி என்றால் இந்த உசைரிம் என்ற அந்த மனிதர் தான், அந்த சஹாபி தான். ஒரு தொழுகை கூட தொழுகல்ல, கரெக்டாக போர்க்களத்துக்கு வந்தார். வரும் பொழுதே அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, களிமா சொன்னார், போர்க்களத்தில் கலந்துக்காரு, எதிரியால் குத்தப்பட்டார், காயம் ஏற்படுத்தப்பட்டு ஷஹீத் ஆயிட்டாரு. அவர் சஹாபியாக மரணித்தார், சொர்க்கவாதியாக மரணித்தார். ஒரு தொழுகை கூட வாழ்க்கையில் தொழுகல்ல. அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும்னு நாடிட்டான். ரஹ்மத் செய்யணும் நாடின பிறகு யாரால் தடுக்க முடியும்? அல்லாஹு தஆலா ஒரு அமலும் செய்யாமலும் அல்லாஹு தஆலா தனக்கு பிரியத்திற்குரியவராக அவரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹுவினுடைய ரஹ்மத் இருந்துச்சுன்னா, அல்லாஹுவினுடைய தௌஃபீக் இருந்துச்சுன்னா யாரும் வெற்றி பெற முடியும். அந்த ரஹ்மத்தை தேட வேணும். ரஹ்மத் இல்லாதவனுக்கு எதுவும் கிடைக்காது. பக்கத்திலே இருப்பான், குரானை கேட்பான், குரானை ஓதுவான், ஆனால் அவன் திருந்த மாட்டான். சில பேர் வந்து ரொம்ப குரானோடு நெருக்கமாக இருக்காது, ஆனால் எப்படியும் அவன் உள்ளத்தில் வந்து மாற்றம் ஏற்பட்டுரும். எல்லாம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து தான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளியூர்லேருந்து ஒருத்தர் மக்காவுக்கு வந்தார். அவர் பேர் துஃபைல். வந்து காபத்துல்லாவை தவாப் செய்கிறதுக்காக வர்றாரு. அவர் இஸ்லாமியர் கிடையாது. இஸ்லாமியர் இல்லாட்டியும் அன்னைக்கு காபத்துல்லாவுக்கு வருவாங்க, தவாப் செய்வாங்க. எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அமலாக அன்னைக்கு தவாஃப் இருந்துச்சு. மக்காவுக்கு வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அவர் வந்திருக்கிறாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டுட்டு மக்காவாசிகள் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி மக்காவுக்கு வந்திருக்கிறீங்க, முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அவர் பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க, அவர் பக்கத்தில் போயிடாதீங்க, அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, அவர் ஏதாவது சொன்னால் கேட்காதீங்க, ரொம்ப ஆபத்தானவர், உங்களை வழிகெடுத்துருவார். எத்தனையோ பேர் அவங்களுடைய குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்திட்டாரு. அண்ணன் தம்பி தனியாக கிடக்கிறான், அப்பா தந்தை மகன் தனியாக கிடக்கிறான், கணவன் மனைவி தனியாக கிடக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புனாங்க. அப்படியா, எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அந்த மனிதர்கிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை நான் கேட்கவே கூடாது அப்படின்னு காதை பொத்திக்கிட்டே துஃபைல் மக்காவுக்கு போனார்.
தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க, அங்கே தொழுதுட்டு இருக்கிறாங்க, அங்கே எதையோ குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் போகிறாரு. பக்கத்திலே போகக்கூடாது, அவர் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து காதை அடைச்சிட்டு போயிருக்கிறார். ஆனால் பெருமானாரை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்து பெருமானாருக்கு பக்கத்தில் போய் இஸ்லாத்தை பற்றி கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கவே கூடாது, குர்ஆனை கேட்கவே கூடாது, பெருமானார்கிட்ட பேசவே கூடாது, அவர் சொல்கிறத காதால் கேட்கவே கூடாது அப்படின்னு வந்தவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான் ஒரு நிமிடத்தில். இதே மக்காவில் தான் அபூஜஹல் இருக்கிறான், இதே மக்காவில் தான் உத்பா இருக்கிறான், இதே மக்காவில் தான் ஷைபா இருக்கிறான். அத்தனை பேரும் குர்ஆனை கேட்டவர்கள் தான். குர்ஆனை யார் கேட்கல? தஃப்சீர்கள் நமக்கு சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற வரைக்கும் 85 சூரா இறக்கப்பட்டது. மதீனாவில் தான் 29 சூரா, மொத்தம் 114 சூறா இல்லை, 114 சூறாவில் மதீனாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமானாருக்கு இறக்கப்பட்ட சூறாக்கள் வெறும் 29 தான். மீதி 85 சூறாக்கள் மதீனாவில் தான் இறக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட அந்த சூறா மனசுக்குள்ளேயே வைக்கல, பொது தளத்தில் வந்து படிப்பாங்க, மக்காவில் வந்து குர்ஆன் ஓதுவாங்க. அவங்க மட்டுமல்ல, சஹாபாக்கள் ஓதுனாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதுவதை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிப்பதை பார்த்து மக்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அத்தனை சஹாபாக்களும் குர்ஆனை சத்தமிட்டு ஓதுனாங்க. ரஹ்மான் என்ற சூரா அருளப்பட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முற்சந்தியில் வந்து நின்று கொண்டு மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று சத்தமிட்டு ஓதினார். அடி வாங்கிட்டு வந்தார். வரலாறு படிச்சிருக்குமா இல்லையா? சத்தம் போட்டு தான் ஓதினாங்க. அத்தனை சூறாக்களையும் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அபூஜஹல் உட்பட அத்தனை பேரும் காதால் கேட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை கேட்கணும்னு சொல்லியே அவங்க உள்ளம் நாடியது. அப்படியும் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது. மறைவாக நின்று யாருக்கும் தெரியாம அபூஜஹல் தனியாக இரவு நேர வேளையில் பெருமானார் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை மறைந்திருந்து கேட்டான் என்றும் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவ்வளவு தூரம் கேட்டவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. அத்தனை சூறாக்களையும் கேட்டாங்க, ஆனால் ஹிதாயத் அல்லாஹ் அவங்களுக்கு நசீபாக்கல. ஏன்னா அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை. இவர் எதுவுமே செய்யல, ஒரே ஒரு வசனத்தை தான் கேட்டாரு. பெருமானாருடைய ஒரு சின்ன ஒரு தொடர்பு தான் அவர்களுக்கு ஏற்பட்டது. துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னைக்கு அவர் சஹாபியாக போற்றப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்தான் ஜெயம் பெறுவார். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாதவர்கள் எவ்வளோ தூரம் அவர்கள் பள்ளியோடு நெருக்கமாக இருந்தாலும் குர்ஆனோடு நெருக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதன் மூலம் ஹிதாயத்து கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஹுதல் லின்னாஸ் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலை. இந்த குர்ஆன் மக்களுக்கு வழிகாட்டும் சொல்லலை, முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டும். இந்த குர்ஆனை எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் யாருக்கு அந்த குர்ஆன் பயன் தரும் அப்படின்னா அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் பயன் தரும். ஒரு பாவியும் ஓதத்தான் செய்யறான் குர்ஆனை. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு குர்ஆனை ஓதிட்டு தான் இருக்கிறாங்க, குர்ஆனை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? செய்தியில் பார்க்கத்தானே செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த குர்ஆனின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும், அவங்களுக்கு ஹிதாயத்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த கருணை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த ரஹ்மத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த ரஹ்மத் எனக்கு செய்யன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நாம் வந்து மன்றாடணும். அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்யி அப்படின்னு நாம் மறக்காமல் அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவாவை செய்ததாக ஹதீஸ் ஷரீஃப் சொல்கிறது. அல்லாஹும்ம வஃபிக்னி லிமா துஹிப்பு வ தர்லா, நீ விரும்புகின்ற, நீ பொருந்திக் கொள்கிற. அல்லாஹ்வை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ விரும்புகின்ற, நீ பொருந்திக் கொள்கிற வார்த்தையை நான் பேசணும், நீ விரும்புகிற செயல் என்கிட்ட வரணும், நீ விரும்புகிற மாதிரி சிந்தனை எண்ணங்கள் என்கிட்ட வரணும், நீ விரும்பின மாதிரி ஹிதாயத் என்கிட்ட வரணும். அதற்கு உன்னுடைய உதவி எனக்கு வேணும். நீ உதவி செய்யலைன்னா, உன்னுடைய தௌஃபீக் இல்லைன்னா நல்லதை நான் பேச முடியாது, உன்னுடைய தௌஃபீக் இல்லைன்னா நல்ல காரியங்கள் நான் செய்ய முடியாது, உன்னுடைய தௌஃபீக் அருள் இல்லைன்னா நான் நல்ல விஷயங்களின் நோக்கம் முன்னோக்கி செல்ல முடியாது, என்னுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் வராது. எல்லாத்துக்கும் உன்னுடைய அருள், உன்னுடைய தௌஃபீக்கு தான் காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். சஹாபாக்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தாங்க.
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட ஒரு வசியத் செஞ்சாங்க, ஒரு உபதேசம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் முஆதே நீ மறக்காமல் இந்த துஆவை செஞ்சிரு. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை நான் நினைக்க வேண்டும், உன்னுடைய நினைவு உன்னுடைய நினைவிலேயே நான் இருக்கணும், நீ எனக்கு செய்த உபகாரத்திற்கு நான் சுக்குர் செய்யணும், அழகான முறையில் உன்னை வணங்கணும், இந்த மூணுக்கும் உன்னுடைய உதவி எனக்கு வேணும், நீ உதவி செய்யி அப்படின்ட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே மறக்காமல் நீ கேட்டிருந்தாங்க. நாம் தொழுகையில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நல்லதின் பக்கம் நாம் வந்து சேர வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் அது நடக்காது. எனவே ரமலான் நமக்கு கிடைத்திருப்பதே அல்லாஹ்வினுடைய அருளுக்கு உதாரணம். அந்த ரமலானிலும் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பதும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு உதாரணமாக இருக்கிறது. இது தொடர வேண்டும், கியாமத் வரைக்கும் இது நம்ம இந்த பாதையிலிருந்து நாம் விலகி செல்லாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கும் அல்லாஹ்வினுடைய ரஹமத் வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை முழுக்க அவனுடைய அருளுக்குரியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரஹமத்தை தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.